அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழகி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? கரூரில் 41 பேர் இறந்தவங்களுக்கு மனசாட்சி எல்லாமே திமுக குற்றம் சாட்டுதுன்னு சொல்கிறாரு. இந்த 41 பேர் செத்தப்போ பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒரு வாரத்தை கூட பதில் தெரிவிக்கல. அவர் வாரன்னு கிளம்பி ஓடியான்ட்டார். இவர் மனசாட்சியை பற்றி பேசுகிறார். உங்கள் கூட்டத்துக்கு உங்கள் கட்சி சார்ந்தவங்க உன்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அந்த கூட்ட நெரிசலில் அவங்க இறந்து போனாங்க. அதுக்கு திமுக மேலே பழி போட்டுன்னு இருக்க நீ. அது நாங்கள் அவங்க மேலே பழி போடுறோம். உங்கள் கூட்டத்தில் இறந்தவங்களுக்கு அவங்க மாதிரி இப்போ மேடையில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க பொழுது கொஞ்ச நேரம் கேப் விட்டு அழனான்ட்டு இப்போ அழ ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் அழுதுன்னு இருந்தார். அவர் ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் அழுதுந்தார். இப்போ இவர் அழ ஆரம்பிச்சிட்டார். இனிமேல் கூட்டத்தில் எல்லாரும் விஜய் அழ ஆரம்பிச்சிடாரு போல இது.